வீடியோ இல்லை குட்டி. பாருங்க, என் மூச்சு காற்றுல அழகாக ஒரு இது பண்ணி சுப்பு ஷாக் எழுதினேன். கொஞ்சம் கொஞ்சமாக இட் இஸ் இன்னும் ஒரு வாய்ஸ் எடுத்துறானா மேக்கப் பண்ணுறேன். நார்மலாக இப்படியும் பேக் தான் தெரிய போகுது. சரியா? கடிச்சு இப்படி எடுத்து சாப்பிட்றணும் கொடுத்தோம். ஷாக் சூப் பண்ணி ஆன் பண்ணியாங்க. ஹாய் கைஸ், மார்னிங் எந்திரிச்சிட்டோம். கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ ஹாட் ஸ்ப்ரிங்கில் போய் குளிக்க போகிறோம். அவங்களே நைட் சூட் டவல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கீழே போயிட்டு நம்ம ஹாட் ஸ்ப்ரிங்கில், ஏன்னா இந்த வெதருக்கு வந்து ஹாட் ஸ்ப்ரிங்கில் இறங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். குளிச்சுட்டு அகைன் வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா பாத் எடுத்துப்பேன். எக்ஸ்ட்ரா பாத் எடுத்துகிட்டு நம்ம மவுண்ட் ஃபிஜி எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பலாம். ரோலர் கோஸ்டர் போகணும், ரொம்ப முக்கியம். ஹாய் காய்ஸ், நாங்கள் இப்போ இந்த கிராண்ட் ரெசார்ட்டில் வந்து ஹாட் ஸ்ப்ரிங் போயிட்டு வந்தோம். சரியான எக்ஸ்பீரியன்ஸுக்கா. இங்கே பாருங்கள் எங்கள் 2 பேரோட கிமோ. This is not kimono, this is something else. இது கிமோனோ மாதிரி ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குது. நானும் ஷக்கிலும் ஹாட் ஸ்ப்ரிங்னா என்னென்னா நம்ம ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான், ஆனால் ஸ்விம்மிங் பூல் டைப் இல்லை. கண்டினியூஸாக வந்து ஹீட் வாட்டர் வந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ தான் இருக்கும் நம்ம அளவுக்கு. அங்கே நாங்கள் ஹாட் ஸ்ப்ரிங் போன இடத்துல இருந்து அங்கே பாத்திங் ஏரியா இருந்துச்சு, ஹாட் ஸ்ப்ரிங் இருந்துச்சு. ஹாட் ஸ்ப்ரிங்கில் இருக்கும் போது கரெக்டாக மவுண்ட் ஃபுஜி வியூ தெரிஞ்சிச்சா? சரியான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நான் நல்ல ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போனப்போ நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் ஹாட் ஸ்ப்ரிங்கில். இல்லை, ஐ மீன் கேர்ள்ஸ்க்கு தனி பாய்ஸ்க்கு தனி, தனித்தனியாக தான் போனோம். So but people will be naked. Yeah, naked, but unfortunately there யாருமே இல்லை. There were nobody. ஸோ நாங்கள் ஜாலியாக நல்ல ஒரு ஹாட்டாக ஒரு குளியல் போட்டு அங்கேயே ஷாம்பூ கண்டிஷ்னர்னு எல்லாமே இருக்கும், இன்க்ளூடிங் கேலஸ் ரிமூவர். ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டோம். இப்போ மவுண்ட் ஃபுஜி எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பலாம். ஹரிகதா கோசமாஸ். ஏசி போட்டு குட்டி என்ன அப்படியே சீட் பெல்ட் போட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வேண்டாம் விடு. நாங்கள் வந்து ஹோட்டல்லேருந்து அவங்களே அரேஞ்ச் பண்ண ஷட்டில் கேப்பில் நாங்கள் போயிட்டுருக்கோம். அதுதாங்க எக் ரூம். அங்கே முட்டை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அங்கே தான் நாங்கள் போயிருக்கணும். ஃபார்ச்சுனேட்லி அது கிடைக்கல. இங்கேருந்து நல்லா ஹாட் ஸ்ப்ரிங்லாம் நல்லா போகணும். இந்த ஊர் கார் எப்படி இருக்குது பாருங்கள், போகிறதே தெரியல, அவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டுருக்குல்ல கார். இது ஆட்டோமேட்டிக்கா ஷக்கில்? இது லுக்ஸ் லைக் இட். இட்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் கார். முன்னாடி பாருங்கள் பேனல் எப்படி இருக்குது முன்னாடி. இவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக போகுது பாருங்கள் கார். இது இங்கே அரை மணி நேரம் நடக்கிறது, இங்கே ஒரு 2 மினிட்ஸில் போய் ரீச் ஆயிடுவோம் நாங்கள். இல்லை ஃப்ரீ ஷட்டல்லேருந்து இப்போ நம்ம வந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே வந்து லாக்கரில் திங்ஸ்லாம் வைக்க போகிறோம். ஓகே, எஸ் கைஸ். இந்த ஸ்டேஷன் ஃபுஜி கவாகுச்சிகோ. ஃபுஜி கவாகுச்சிக்கோவில் லாக்கரில் போட்டுட்டு அப்புறமா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பிகாஸ் கேரி பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள், ரைட்? Where are you going today? Fuji tour. Around here.
ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மவுண்ட் ஃபுஜி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த டே ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. நம்ம லக்கேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடை இருக்குது. ஓகே, ஐ மீன் லக்கேஜ் ஸ்டோரேஜ் வித் பைசைக்கிள் எடுத்துக்கலாம், வித்தவுட் பைசைக்கிள் எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி ரோப்வே, ரோலர் கோஸ்டர் அண்ட் ஃப்ரீ பஸ் பாஸ் இதெல்லாமே நம்ம வாங்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு பைசைக்கிள் தேவைப்படாது. அண்ட் ஆல்சோ பைசைக்கிள் வந்து ஒன்லி 1 லெஃப்ட் தான் இருந்துச்சு. So we are going without bicycle storage. So இங்கே ரொம்பவே கம்மி. இது வரைக்கும் நாங்கள் ஸ்டோர் பண்ண லக்கேஜ் ஸ்டோரேஜ்னே இங்கே ரொம்ப கம்மி இல்லையா? ஜஸ்ட் எல்லா லக்கேஜஸ்க்குமே சேர்த்து 1000 yen தான். விச் நாங்கள் 3 பேகு, ஷூஸ் பேக் எல்லாமே வச்சோம். ரொம்ப இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் ஜப்பான் லக்கேஜ் இல்லாமல் நாங்கள் நடந்துட்டுருக்கோம். And it feels like a heaven. இங்கே நின்று க்ராஸ் பண்ணலாம். இட் ஃபீல்ஸ் லைக் ஏ ஹெவன் டு ஷட். என் குட்டிக்கு தான் இது ஹெவன். நான் என் குட்டி வந்து டெய்லி லக்கேஜ் எடுத்துட்டு தள்ளிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போய் இங்கே மவுண்ட் ஃபுஜியில் வந்து மார்னிங் டைம், ஈவினிங் டைம் நல்ல குளிர், இப்போ கொஞ்சம் நல்ல வெயில். ஸோ நாங்கள் ஜஸ்ட் ஒரு பாட்டில் அண்ட் பேசிக் நெசசிட்டிஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஓரளவு வெயில் ஜப்பானில் வந்ததுல ஒரு வெயில். ஓகே, ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் குட்டி? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம நேராக ஸ்டேஷன் போயிட்டு பாஸ் எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து க்ரீன் போட்டாங்க. ஹே காய்ஸ், ஃபுஜி கவாகுச்சியில் ஃபர்ஸ்ட் நம்ம போக போகிற இது பார்த்தீங்கன்னா பகோடா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ பேசிக்கலி நம்ம மேப் படி பார்த்தீங்கன்னா இங்கே 3 லைன்ஸ் இருக்குது. ஓகே, ரெட் லைன், ப்ளூ லைன் அண்ட் க்ரீன் லைன். ப்ளூ லைன் ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே 3 லைன் இருக்குது. ரெட், ப்ளூ, அப்புறம் இன்னொரு லைன் என்ன குட்டி? ரெட், ப்ளூ, க்ரீன். 2 ப்ளூலேயே 4 லைன். அப்புறம் இன்டர்வலா எவ்வளோ இன்டர்வெல்லில் வருதுன்னு சொன்னதானே எனக்கு தெரியும் மக்களுக்கு. ஸோ ரெட் லைன் வந்து பஸ் வில் கெட் இன் 15 minutes once, அண்ட் க்ரீன் லைன் இட்ஸ் 30 minutes once. ஒரு ப்ளூ லைனில் வந்துட்டு 3 பஸ் தான் இருக்குது. ஒரு ப்ளூ லைனில் 4 பஸ் வருது. ஸோ இட்ஸ் 3 hours and 4 hours once. So it will be riskier for us to take that. So we'll mostly be covering red line and blue line places today. And right now we are not taking any line, but we are just starting with Pagoda, which we will be going. Okay, so Pagoda mostly will be back to the same station again, and we will be taking the red line to Vishipa. ஸோ ஆக்சுவலி ரைட் நவ் வி ஹவ் யூஸ்ட் அவர் சூக்கா கார்டு only. சூக்கா கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இனிமே போக போகிற மற்ற எல்லா பிளேசஸ்க்குமே இன்றைக்கி நாங்கள் ஆல்ரெடி பஸ் பாஸ் எடுத்துட்டோம். குச்சிலேருந்து குச்சிக்கோவில் இருக்கிற ஸ்டேஷனில் பாஸ் இருக்கும். ஆல்ரெடி வி ஹவ் டேக்கன் தட். ஸோ நாங்கள் ஆக்சுவலி பவர் பேங்க் எடுக்க மறந்துட்டோம். நம்ம லக்கேஜஸில் வச்சுருக்கோம் பவர் பேங்க்கு. ஸோ அதை எடுக்க நாங்கள் மறந்துட்டோம். பட் நோ வரைஸ், இப்போ நாங்கள் பக்கோடாக்கு போயிட்டு we will be coming back to the station. From there we will take power bank and we will head towards other places. I'm more interested to see lake because I've heard the cherry blossom seasons la full pink color and எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா வின்டர் டைமில் மவுண்ட் ஃபுஜி மேலே ஸ்னோ அண்ட் மவுண்ட் ஃபுஜி கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபுல் இதில் கவர் ஆகிருக்குமாம்மா, அந்த கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் இருக்குமாம்மா. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டைம் நம்ம வந்த டைமில் இல்லை. பட் மவுண்ட் ஃபுஜியே அந்த க்ளவுட்ஸே அழகாக ஸ்னோ மாதிரி இருந்துச்சு. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் சி லேக்கில் ஏதாச்சும் கலர்ஃபுல்லாக இருக்காங்க டுடே. அதனால தான் இன்றைக்கி கலர்ஃபுல் காஸ்ட்யூம் போட்டிருக்கேன். நான் எனக்கு கலர்ஃபுல் அவுட்ஃபிட் அதுக்காக போட்டிருக்கேன். குட்டியோட அவுட்ஃபிட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதோ எழுதியிருக்கு ரைட். இங்கே நீங்கள் குட்டி இன்றைக்கி பேகி காஸ்ட்யூமில் இருக்குது. இது எழுதியிருக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஜாப்பனீஸாக என்னென்னா எனக்கு தெரியாது. ஆனால் இட் லுக்ஸ் லைக் ஜாப்பனீஸ்ன்றதுனால என் குட்டி அதை போட்டுக்கிட்டு
ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி நாங்கள் அவுட்ஃபிட் ஃபார் த டே. இன்றைக்கி வந்து நான் வந்து என்னோடய அவுட்ஃபிட்டில் வந்து இந்த பிரேஸ்லெட் பேர் பண்ணியிருக்கேன் என்னோடய ரிங்குக்கு. அண்ட் இயர்ரிங்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெஸ்க்கு இந்த மாதிரி. அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த செயின் போட்டிருக்கேன். ஸோ ஒரு சேஃப்டிக்கு 2 ரப்பர் பேண்ட், அது கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருக்குதுன்னு அப்படி போட்டிருக்கேன் சேஃப்டிக்கு. ஸோ அகைன் வி ஹேவ் 1 வாட்டர் பாட்டில் அண்ட் 1 பவர் பேங்க் ஒன்லி வித் திஸ். வேறு எதுவுமே இப்போதைக்கு எங்களுக்கு இல்லை, ரைட்? விக்ட்ரி ஸோ லைட் டுடே. இங்கே பாருங்கள், நாங்கள் வெயிட் பண்ணுற டைமில் புது ஜீன் வந்துருக்கு. இட் லுக்ஸ் ஸோ இது தாங்க அந்த ஷின்கான்சன் புல்லட் ட்ரெயின். இந்த புல்லட் ட்ரெயினில் தான் நம்ம வந்து எப்போ போக போகிறோம் அப்படின்னா ஒசாக்கா டு டோக்கியோ. இந்த புல்லட் ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம் 29th. இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. இது வந்து இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகுறதுனால இப்படி போயிட்டுருக்கு. எனக்கு என்ன புரியலன்னா அவங்க நம்ம ட்ரெயினை போட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஷின்கான்சன் எடுக்கிறோம், ஒரு அர்த்தம் இருக்குது. அவங்க ஃபூஜி எடுத்துருக்காங்க, மூஞ்சி எடுக்கல யாரும். அவங்க பூஜை எடுத்துட்டு இருக்காங்களாம். எங்கள் குட்டி கரெக்டாக சொல்லிட்டு நான் வேறு இந்த ட்ரெயின் எடுக்கிறாங்கன்னு நினச்சிட்டு. ஸோ வி ஆர் கோயிங் டு இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து சுரிட்டோ பகோடா ஸ்டேனுக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து 1.1 கிலோமீட்டர் இப்படி இன்க்ளைன் வாக் பண்ணுறோம், ஹில் டாப் வாக் பண்ணுறோம். வேறு ஆப்ஷன் இல்லைங்க. ட்ரெயின் இறங்கிட்டு வி மஸ்ட் வாக். எங்கள் முன்னாடி பாருங்கள், ஒரு குரூப்பே நடந்து போயிட்டுருக்கு. எல்லோரும் நடக்கிறோம் இந்த ஹில் டாப்பில். இது அரக்குறையாமான்னு சொல்லுவாங்க இந்த பார்க்கு பேர், ஒய்ஷி பார்க். இது நாங்கள் பார்க்குக்கு போகல ஆக்சுவலி, சாரி. இப்போ நாங்கள் வந்து அந்த ஷ்ரெயின் போகிறோம். அந்த ஷ்ரெயினில் தான் பக்கோடாவும் இருக்குது. இல்லை கைஸ், இந்த பக்கோடா வியூக்காக ஒரு 3000 ஸ்டெப்ஸ் ஏறி இருப்பேன் குறைஞ்சபட்சம். இன்னும் முடியல, என்ன ஏறணும். It's not worth it. We didn't even see it. We have to go and see if it is worth it or not. இதில் கழுத்து வேற சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு ஒரு பக்கம். இங்கே பாருங்கள் மக்களே, இங்கே இவ்வளோ ஸ்டெப்ஸு நம்ம இந்த மலையில் ஏறி வந்ததுக்கு வந்து திஸ் இஸ் த வியூ. சூப்பராக இருக்குல்ல மவுண்ட் ஃபுஜி. அண்ட் இங்கே பாருங்கள் ஷ்ரைன் அண்ட் மவுண்ட் ஃபுஜி. இதுதான் வந்து பக்கோடா வியூ. ஃபுஜிகாவா குச்சிக்குள்ள இருக்குது. அந்த ஸ்டேஷன் வந்து we have come by train to this shrine. Actually it looks so good. ஃபுஜிகாவா குச்சிக்குள்ள இருக்குது.
மீன்ஸ் ஏறிட்டு முடியல. ஸோ இங்கே வந்து 1000 எனக்கு 2 ஐஸ்கிரீம் வாங்கினோம். ஒரு ஸ்ட்ராபெரி அண்ட் வெனிலா, ஒரு ஒயிட் பீச். ஸோ நம்ம வியூவோட ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நானும் ஷாக்கும் சேர்ந்து. ஃபூஜி ஃபோக்கஸ், இது ஐஸ்கிரீம் ஆட்டோ ஃபோக்கஸில் எடுக்கணும். ஓகே, சரி, நீ ஐஸ்கிரீமை கீழே தள்ளி விட்டுட்ருக்கேன். ஓகே, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நம்ம ஸ்டேஷனுக்கு வாக்கை எடுத்துருவோம் வாங்க. ஷகில் பாருங்கள், ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு முடியலன்னு சொல்லிட்டு ரைஸ் டம்ப்ளிங் அண்ட் சோயா சாஸ்ன்னு ஏதோ ஒன்று வாங்கியிருக்கான். அது வாங்கணும்னு அடம் பிடிச்சி வாங்கியிருக்கான். திஸ் வாஸ் மை ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் தான் என் ரியாக்ஷன். வாங்கிட்டு சாப்பிட்றான், நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன். எல்லாமே அவனுக்கு நல்லா தான் இருக்கும். ஷகில் வந்து ஜப்பானோட ஃபுட் எல்லாமே பிடிச்சிருச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சோடனே நாங்கள் கீழே போயிடுவோம். ட்ரெயினுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு 12:10 ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ நானும் ஷக்கிலும் ஓடிட்டுருக்கோம். இங்கே வந்து 200 மீட்டர்ஸில் இருக்குது. இப்போ டைம் வந்து 12:05 or 6 நினைக்கிறேன். டக்குன்னு ஓடிடுவோம். இப்படி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஷகில் பாருங்கள் எப்படி ஓடிட்டுருக்காங்க. அப்போவே நீங்கள் பார்த்து புல்லட் எக்ஸ்பிரஸ் இதுலேயும் நின்றுட்டு தான் போகணும். ஆனால் 800 நின்றுட்டு போகிறோம் ஒரே ஆட்கள் நம்மளால். இங்கே பாருங்கள், நம்ம இதுதான் ட்ரெயின், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்னு சொல்லிட்டு 800 yen டிக்கெட் கொடுத்து வாங்கியிருக்கோம் ஷக்கில். ஆனால் எனக்கு இது எங்கே போகுன்றது எங்களுக்கு ஐடியாவே இல்லை. இது எக்ஸ்பிரஸும் இல்லை, நின்றுட்டு போயிட்டுருக்கோம். அது இருக்குல்ல அந்த கேபின், அதுதான் வந்து இங்கே இருக்கிற டாய்லெட்டாக, ரெஸ்ட் ரூம் ஏரியா. ரெஸ்ட் ரூம் ஏரியாவே ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது ட்ரெயினுக்குள்ளே. ஸோ நம்ம வந்து பேலஸ் மாதிரி ஓவராக பண்ணாங்க அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுஜி கவாகுச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாப்பில் இறங்கிட்டோம். நம்ம பாஸ் யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போக போகிறோம். இந்த ரோலர் கோஸ்டர் இங்கே மேலே தெரியுது பாருங்கள், இதுதான் வந்து டெட்லியஸ்ட் ரோலர் கோஸ்டர் எவர்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். இந்த பாஸ்லேயே நம்ம போயிடலாம். போயிடலாமா? நான் வரமாட்டேன், நீ வேணா போயிட்டு வா. நீ வரலாம், உங்களுக்கு பேச மாட்டேன். பேசாத. ரோலர் கோஸ்டர் நீ வரணும். நான் சத்தியமாக வரமாட்டேன். இங்கே பாருங்க மக்களே, வீடியோக்காகட்டும் சொல்லி நான் சத்தியமாக வரப்போகிறேன். பயந்தாங்க லீவன். ஆனால் இவன் நம்ம கூட வர போகிறான். இப்போ ரோலர் கோஸ்டர் கூப்பிட்டு போக போகிறோம். இதுக்கு வந்து பாஸ் எதுவும் தேவையில்லை. இந்த டிக்கெட் நம்ம ஆகிறதுக்கு நம்ம வெறும் ஷூகா டேப் தான். வெறும் ஷூகாவோட டேப் தான். அந்த ட்ரெயின் டிக்கெட் அங்கே எக்ஸ்பிரஸ் பாஸ் கொடுத்துடலாம். இது வந்து ரைடு வைஸ் தான் காஸ்ட் இங்கே ஆக்சுவலி. ஓகே இருங்க, ரோலர் கோஸ்டர் எதனா வருதுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி போகிறாங்க அப்படின்றது. இங்கே பாருங்கள், ஒரு ரோலர் கோஸ்டர் வருது. இது ஃபுல் வியூ எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல. பட் லெட்ஸ் கோ இன்சைட் அண்ட் செக் அவுட். அங்கேருந்து வந்துட்டுருக்கு ரோலர் கோஸ்டர். இல்லை வேறு எதனா ரைடு போக முடியுமா அப்படின்றத பார்க்கலாம்.
எங்கே வரும்? அவங்க இதுவே இங்கே வரலாம். அங்கேருந்து ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேய் நீ சரி சரி ஒரு ரைடு பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக ஆனாலும் நான் வரேன். ஏய் நான் வரப்போகிறது இல்லை, சத்தியமாக வரப்போகிறது. இவ்வளோ ஸ்லோவாக போகிறாங்க, ஆனாலும் இவன் வரமாட்டான். நம்ம இவனை கண்டிப்பாக என்ன இவன் இப்படி புரியல. இவனுக்குலாம் அந்த குழந்தை குதிரையில் எனக்கு பயம். அதுதான் நான் கோ யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் திஸ் ஃபியர். நீ வேணா போயிட்டு வா. லைஃப் யூ ஹேவ். இட்ஸ் ஓகே. நோ யூ ஹேவ் டு கம் அவுட் அண்ட் தட் வுட் பி a பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் நம்ம எவ்வளோ நான் வேணா நீ சொல்லியிருக்கேன். என்ன சொன்னாலும் நான் வர போகிறேன். எல்லாமே வேண்டாம். அவ்வளோதான் இது வரமாட்டேன். நீ வந்து எனக்கு என்னோட அடமிச்சு நீ பார்ப்பேன். நீ பார்த்துருக்கேன். ஹாட் ஸ்ப்ரிங்கும் வேண்டாம்னு சொன்னேன். ஆனால் you said you would have recommended if you didn't go. அங்கே பாரு. You would have not gone to that. வாவ் இல்லை நான் வரப்போகிறது இல்லை. Wow, this is the best. Zoom பண்ணு குட்டி. Oh my god. Oh my god. This is the best. இப்படி வருவாங்க. அப்படியே அந்த ரோலர் கோஸ்டர்லேயே வாட்டர் ரைடும் இருக்குங்க இங்கே. ஒரே ஒரு ரைடு தான் இது. சூப்பராக இருக்குங்க. எங்கே போனாங்க தெரியலையே இந்த குரூப். எங்கே போனாங்க? அந்த சைடு போயிட்டு இருக்குங்க. அங்கே அவ்வளோ தூரம் இருக்கு ரோலர் கோஸ்டர். ஆக்சுவலி புஜி ஏய் முன்னாடியே ரோலர் கோஸ்டர். இதில் இருக்கிற எந்த ட்ரை ரைடு போகிறது? அங்கே பாருங்க, அங்கே ஒரு ரைடு பாட்டு. அது ஜூம் பண்ணு குட்டி, அதை ஜூம் பண்ணு. அங்கே பாருங்க ஆகாயத்தில் பறந்துட்டு இருக்காங்க. எங்கே? அங்கே நேராக பாரு குட்டி. இதோ ஜூம் பண்ணு. ஏய் ரோலர் கோஸ்டர் இது வரைக்கும் போகுதுங்க. ஐயோ எது வரைக்கும்? அங்கே இருக்கு பாருங்க எல்லாமே ரோலர். ஏய் லூஸ் இது வேற. அங்கே பாருங்க அந்த ஆகாயத்தில் பறக்கிறது. ஐயோ எல்லாத்துக்கும் போகணும் ஆசையாக இருக்கேன். இதுதான் நருட்டோட மைக் கொலருது. நருட்டோட தீம் பார்க். நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ள ஒரு இம்பாசிபிள் கேம்ஸ் மாதிரி வந்துருக்கோம். அது வந்து எனக்கு கைண்ட் ஆஃப் ஸ்குவிட் கேம் மாதிரி இருக்குது. இங்கே வர ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்னு நம்ம வெளியில் போய் டிக்கெட் வாங்கிட்டு இதுக்குள்ளே வரலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இங்கே ஸ்டேஜ் போயிட்டுருக்கு. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. லெட்ஸ் செக் அவுட் என்ன தான் இருக்குது இதுக்குள்ளே. நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு பார்க்க போகிறோம். நாங்கள் என்ன கேம்ஸ் போகிறதுன்னு பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து கேம்ஸ் மாதிரி இருக்குது. மற்றதெல்லாம் கொஞ்சம் குழந்தை பசங்க ரைடு மாதிரி தாங்க இருக்குது, எங்கள் லெவலுக்கு இல்லை. அப்படின்னு சொல்ல மாட்டேன், எங்களுக்கு பயம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இவருங்க மேலேயே போயிட்டுருக்கானுங்க. இப்போ என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கோம். பட் இங்கே சுற்றி பார்க்கறதே நல்ல ஜாலியாக தான் இருக்குது. ஒரு ஷாப் இருந்துச்சு, நருட்டோ ஷாப். நருட்டோவோட நருட்டோ டிஷர்ட்டு, பொம்மைங்க, வண்டியோர் எல்லாமே நருட்டோவோடது. என் குட்டி வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கு நருட்டோவோட. இது நேற்று நம்ம நிஞ்சா மாதிரி இருக்குது. இதே மாதிரி தான் நேற்று சாப்பிட்டா நிஞ்சா கேஃபேயில் அவங்க கட்டியிருந்தாங்க. கட்டு இங்கே காட்டு, திருப்பி காட்டு. நெஞ்சா குட்டி இது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்லேயே பீஸா கேஃபேன்னு ஒரு கெஃபே இருந்துச்சு. அதில் வந்து ஏ செட் மீல் வாங்கணும். இங்கெல்லாம் கெஃபேயில் எப்படின்னா நம்ம போய் கவுண்டரில் நின்றுட்டு இதெல்லாம் விட வேண்டாம். அந்த மிஷின்லேயே போட்டால் அந்த மிஷின்லேயே சொல்லும் எவ்வளோ போட்டிருக்கோம், எவ்வளோ சேஞ்ச் கலெக்ட் பண்ணிக்கணும் எல்லாமே. ஜஸ்ட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு ரெசிப்ட் வந்து வச்சுக்கலாம். அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. இல்லை செலக்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லாவே இருக்கும். இல்லையா? நம்ம வந்து ஷக்கீலை விட்டுட்டு தனியாக வந்துட்டோம். அவன் நம்மளை தேடுறான்னு காணுமோன்னு பார்ப்பான், பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். உள்ள
இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளை ஷக்கில விட்டுட்டு இந்த சைடு வந்துட்டோம். அவன் நம்மளை தேடுறானான்னு பார்ப்போம் வாங்க. என்ன இன்னும் வெளில வரல? பார்த்துட்டான் தேடிட்டு எப்படி வரோம் பாருங்க. பார்த்துட்டான் பாருங்க. நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் கொஞ்சம் வெயில் அடிக்குன்னா கூட இந்த மாதிரி போட்டு விட்டுருவாங்க. நல்ல சில்லுன்னு நம்ம கால் வைக்க நம்மளுக்கு ஒரு சில்னஸ் கிடைக்கணும்னு. தண்ணி மாதிரிலாம் நம்ம மேலே வராது, ஆனால் நம்மளுக்கு ஒரு நல்ல சில்லிங் எஃபெக்ட் கொடுக்கும். இது இவங்களோட டெக்னாலஜியில் ஒன்றுங்க. இப்படியே பேசிட்டு இருக்கும் போது இங்கே ஒரு ரோலர் கோஸ்டர் போயிட்டு இருக்கு பாருங்க. இங்கே வரும் வரும் பாரு. இங்கே வரும் பாரு, இந்த குட்டியில் வரும் பாரு. இங்கேருந்து நாங்கள் ஒய்ஷி பார்க்குக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு லேக் இருக்குது பாருங்கள். ஜெட்ஸ்கிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த லேக்கில். இதுதாங்க பெஸ்ட்டு ஃபியூஜியோட வியூ பாருங்க. நம்ம ஒய்ஷா பார்க்குக்கு போகிறதுக்கு சாரி வாயவே வரல. ஒய்ஷி பார்க்கு போகிற டைமில் இந்த வியூ நம்மளுக்கு கிடைக்கிது. எப்படி கேப் மாதிரி இருக்க பாருங்கள் அந்த க்ளவுடு. அது இது மாதிரி இந்த ஊரில் இந்த மாதிரி பீஸா கூட கிடைக்கிது தெரியுமா? ஃபியூஜி பீஸா அப்படின்னு கிடைக்கிது. நாங்கள் எனக்கு அது சாப்பிட்டோம். இன்னைக்கு சாப்பிட்லாங்க, அது வாங்கலை. பட் இந்த ஷேப்பில் மேலே மட்டும் சீஸ் வச்சு டாப்பில் நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. என்ன வியூ இது. ஆக்சுவலி நம்ம இங்கேருந்து க்ரூஸில் கூட போகலாம். நம்ம இந்த ஃப்ரீ பாஸுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணினா. பட் நம்ம வந்து வெறும் பஸ் பாஸ் தான் வாங்கிடுவோம் இந்த ஒன் டே பாஸில். அதுவுமே இதை நம்ம இன்றைக்கி 5:40 தான் லாஸ்ட் பஸ் இருக்குது கவாகுச்சிக்கு ஸ்டேஷனுக்கு. ஃபூஜி கவாகுச்சிக்கும் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம அந்த பார்க்கு லேக்லாம் பார்த்துட்டு we have to come back. ஓகே, இப்போ தான் இன்னொரு வாட்டி விழுந்தேன். என் குட்டி வந்து எப்படி ஒரு மனுஷனாக இவ்வளோ வாட்டி விழ முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கு. இப்போ நாங்கள் போக போகிற இடம் இதுதான். கவாகுச்சிக்கோல இருக்க மியூசிக் ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே ஏன் ஃப்ரான்ஸோட ஃப்ளாக் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஆனால் அந்த பிளேஸ் பாருங்கள். ஆஸ் யூஷுவல் வேறு லெவல் அழகான ஒரு பிளேஸ். ஓகே, ஃபாரஸ்ட் மியூசியம் என்ட்ராக போகிறோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது, நம்மக்கிட்ட ஃப்ரீ பாஸும் இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ இன்சைட் அண்ட் வழி பார்த்துக்கிட்டு பாருங்கள் என் குட்டி. லெட்ஸ் கோ இன்சைட் அண்ட் see what இங்கே வந்து மியூசிக் ஃபாரஸ்ட்ன்றதுனால இட்ஸ் ஆல் அபவுட் மியூசிக்னு சொல்கிறோம். ஆனால் என்ன டைப் ஆஃப் மியூசிக் வருதுன்னு எனக்கும் புரியல, அவனுக்கும் புரியல. சொல்லணும்னு சொல்கிறான், பார்ப்போம். மியூசிக் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏன் இங்கே ஃபுல்லாக ஃப்ரான்ஸ் வந்திருக்கு நம்ம பார்த்தோம்ல, அது ஏன் நீங்கள் பாருங்கள். மியூசிக் ஃபாரஸ்ட் a little trip to Europe. Please enjoy the music, hots and seasonal flowers, sweets and beautiful lights போட்டிருக்கு. ஓகே, ஸோ இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா டைட்டானிக் அதெல்லாம் இருக்குது மாஷத்தில் சொன்னால் அப்போ நீ வருவேன்னு சொன்னேன். சரி, சவுண்டு இருக்குமான்னு தெரியல. இல்லைன்னா எனக்கு செம்ம மாத்திருக்கு இன்னைக்கு. நான் அப்போவே ஒய்ஷி பார்க் போகலான்னு சொன்னேன். ஒய்ஷி பார்க் ஒழிஞ்சு
என்னாச்சு? இது என்ன இதுதான் அந்த இது இருக்குது. இது 1 மணிக்கு தான் அடிப்பானுங்க ஆட்டோமேட்டிக் மியூசிக். இப்போ 3:40க்கு நம்ம ஒப்பேரா இருக்குது. இந்த மாதிரி பாடுவோம். ஒப்பேரா வேணுமா அது? ஒப்பேரால போய் என்ன பண்ணுறது நம்ம 2 பேரும்? உட்காரணும், அவங்க பாடுவாங்க, பார்க்குறது அவ்வளோதான். அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லையே குட்டி. போயிச்சு பார்க்க போனால் வச்சு 2-3 ஃப்ளார்ஸை பார்த்துட்டு நிம்மதியாக திரும்பி வரலாம். வா, நமக்கிட்ட டைம் இல்லை. ஐயோ என்னாச்சு? என்னோட டைம் இப்படி திரும்பி வந்துட்டுருக்கு, எனக்கு புரியல. என்னோடய வீடியோ மேலே இவன் டம்மி தான் போல இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் உள்ளே எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு டைமிங்கில் தான் இருக்குது, அதனால நம்மளால் போக முடியல. என்ன சொல்லிட்டு இவரே எனக்கு என்னதான் பிரச்சனையும் தெரியல. ஒழிச்சு பார், ஒழிஞ்சு போ அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்க, இது ஒய்ஷி பார்க்கோட ஸ்மால் வெர்ஷன் மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் ஏமாற்ற விட போகிறோம். கண்டிப்பாக ஒய்ஷி பார்க் போகிறதுக்காக நாங்கள் போய் அகைன் பஸ் ரெட் லைன் பஸ் நெக்ஸ்ட் எப்போ வரும்னு பார்ப்போம். அங்கே போயிட்டு அந்த பஸ் ஏறி ஒய்ஷி பார்க் போயிட்டு அங்கேருந்து கவாகுச்சிக்கு போகும். எல்லா ஜப்பான் பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே ஸ்டாப் இருக்குங்க. நம்ம எல்லா சீட்டுக்குமே ஒன்று இருக்கும். யாருக்கு எங்கே வேணும் எங்கே நிறுத்தினாலுமே இதை ப்ரெஸ் பண்ணால் அதை அவங்க இறக்கி விட்டுருவாங்க. நம்ம அந்த ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம். ஒரு நல்ல இது. நம்ம கண்டக்டர் கிட்ட சொல்லணும் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பாருங்கள், இவங்க ஐஸ்கிரீமுக்கும் சாஃப்ட் க்ரீமுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டால் என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஐஸ்கிரீமுக்கும் சாஃப்ட் க்ரீமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? நம்ம வந்து இப்போ ஒய்ஷி பார்க்குக்கு வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது கிளைமேட்டிங்க பாருங்கள், அழகாக இருக்குது. வித் லேக் கூட நம்ம இவ்வளோ நேரம் பஸ்ஸில் பார்த்த வியூக்கு நேராக பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க கைஸ், இங்கே பாருங்க. ஜப்பான் வில் சர்ப்ரைஸ் யூ இன் மெனி வேஸ். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேஸ். நிஜமாக சொல்கிறேன், இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டன் நான் வந்து வால்பேப்பரில் தான் பார்த்துருக்கேன். சீரியஸாக இந்த டெஸ்க்டாப் வால்பேப்பர். இங்கே வந்து டேக்ஸ் ஃப்ரீ ஷாப் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸாக ஒரு சோப்பு ஒரு ஃபேஸ் வாஷும் வாங்கினோம். ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், டு நாட் என்டர் போட்டிருக்கு. இப்படி தான் போகணுமாமா. இங்கே பாருங்கள், இது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். மவுண்ட் ஃபுஜியோட சேர்ந்து மவுண்ட் ஃபுஜியோட தலையில் இந்த பூ வர மாதிரி, மவுண்ட் ஃபுஜி உள்ளே இந்த பூ போயிட்டு வெளில வர மாதிரி எடுப்போம் நம்ம. அப்புறமா அப்படியே இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகான ஒரு கார்டன். ஷக்கில் சொன்னால் இங்கே வந்து இந்த டைமில் இருக்காது, ஸ்ப்ரிங்கில் தான் வரும்னு சொன்னான். ஆனால் இவ்வளோ அழகாக இந்த கார்டன் நான் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு கார்டன் நான் பார்த்ததே இல்லை. இந்த கார்டன் மாதிரியே நானும் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இன்றைக்கி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். இங்கே வரேன். Oh my god, this garden, இந்த வெதர், அங்கே மவுண்ட் ஃபூஜி, இந்த பூக்கள், டூரிஸ்ட் பீப்புள், ஜப்பான் மக்கள், சாப்பாட்டு கடை, வாட் நாட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக பிங்க் கலரில் வந்திருக்கு. we will go and check out. போயிட்டே இருக்குது கைஸ் கார்டன். எங்கேருந்து என்னதே தெரியல எனக்கு. அங்கங்கே கெஃபே மாதிரி டேபிள்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம அங்கே ரீச் ஆகணும்னா இப்படி போயிட்டு வரணும் போல இருக்குது. ஃபுல்லாக வித்து மெயின் மேட்டர் சொல்ல மறந்துட்ட பாருங்கள், அந்த கார்டனோட இருக்கிற அந்த லேக் ஹவ் பியூட்டிஃபுல்னு பாருங்கள். அப்படியே போ, நான் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன், நீ பாட்டுக்கு போ. எங்கேயாச்சும் அதுக்குள்ளே விழுந்துடாது சூப்பராஜா. இப்போ விழுந்துருப்பேன் நீ. போ போ. சரி காட்டு, நீ இரு, பாஸ் பண்ணவே இல்லை. இங்கே பாருங்க மக்கள், சூப்பராக இருக்குது இது. பாருங்க என்னமா இருக்குது.
இன்னும் ஃப்ளாரெல்லாம் இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தெரியல எனக்கு. சூப்பராக இருக்குல்ல கார்டனு. இங்கே வரலன்னா we would have regretted it a lot. சரியான ஒரு கார்டன். ஒரு வால்பேப்பரில் பார்த்தது நேரில் பார்க்கும்போது ஃபீலிங் இருக்குது எனக்கு இப்போ. இங்கே வருங்க நம்ம ஒரு கார்டன். இது எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். எவ்வளோ மக்கள் வந்தாலும் கீழே ஒரு குப்பை கூட இல்லை. இங்கே வாங்க, சரியான ஒரு ஸ்பாட் இது. என் குட்டியும் நானும் இந்த கார்டனில் போயிட்டுருக்கோம். என் குட்டி பாருங்க மவுண்ட் ஃபுஜி டச் பண்ண போகுது. குட்டி இங்கே பாரு, அப்படியே உன் கையை எப்படி பண்ணு. ஹோ இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. ஷக்கீல் எப்படி இந்த மாதிரி ஒரு அழகுக்கு நடுவில் டைமிங்கை கீப் அப் பண்ணுறான்னு எனக்கு புரியல. எனக்கு இதெல்லாம் பார்த்து அப்படி கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கு. இவ்வளோ அழகாக இருக்கு இந்த கார்டன். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் சரியாக என்னவும் தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. ஃபாரினர்ஸ் முன்னாடி தப்பு தப்பாக இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்கான். என்ன அவனுக்கு வேணுன்றது தெரியல இப்போ எனக்கு. ஓகேவா பாருங்க, இதுக்கு நடுவில் குட்டி நம்ம 2 பேரும் நின்றுட்டு யாரும் எடுக்க சொல்ல குட்டி. இந்த பாட்டு போடுற சூப்பராக இருக்கும். அந்த சாய் அப்படிங்கிற பாட்டு நடுவில் 2 பேர் நின்றுட்டு போட்டா சூப்பராக இருக்கும் குட்டி. என்ன எடுக்க சொன்னேன் நம்ம. இங்கே பாருங்க, அப்படியே பார்த்தா மவுண்ட் ஃபுஜி நம்ம தலைவன் தெரியறான் பாருங்க. தலை மேலே கேட்ட போட்டு போட்டு நின்றுட்டு இருக்கான் பாருங்க. அவன் தான் நம்ம தலைவன். I can't get over of this beauty actually speaking. லைஃப்பில் இன்னும் நல்லா நடந்திருக்குன்னு தெரியல. ஆனால் நானும் ஷக்கீலும் இந்த ஜப்பான் வந்தது ஜப்பான் வந்தது பெஸ்ட் டெசிஷன் எவர். எவ்வளோ அழகான ஒரு சிட்டியை நாங்கள் ஒரு கண்ட்ரி நாங்கள் மட்டும் ஸ்ப்ரிங் சீசன் அந்த சீசன்லாம் வந்துருந்தோம். ரொம்ப செரி பிளாசம் சீசனில் வந்திருந்தோன்னா மவுண்ட் ஃபுஜிக்கு முன்னாடியெல்லாம் சூப்பராக இருந்திருக்கும். இன்னுமே அப்போல்லாம் வந்திருந்தோன்னா எங்கள் ஸ்டோரேஜ் எல்லாம் அப்போவே காலி ஆகிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போவே எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். இது ஃபுல்லாக மலைக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு அழகான கார்டன். ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே போனால் என்னென்னமோ அழகான ஒரு பூ இருக்குது இதில். ஸோ அழகான மக்கள், ரொம்ப ரொம்ப நல்ல மக்கள், சூப்பராக இருக்குது. அந்த வெதரு எல்லாமே. நாங்கள் ஜப்பான் வந்தது பெஸ்ட் டிசிஷன் எவர்னு இப்போ நிரூபிக்குது இல்லை. அது என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு ஜப்பான். சூப்பராக இருக்குது. ஐ ரியலி லவ் இட். குட்டி, how do you feel to be in this place? Oishi Garden of Japan. Heaven on earth. Yes, it is. I think yes. One word to sum up. நம்மளோட கப்பல் பிக்சர் வந்து இவங்க 2 பேரும் எடுத்து கொடுத்தாங்க இந்த கொரியன்ஸ். ஸோ வந்து நாங்கள் ஒரு ரெஸ்பெக்டுக்கு அவங்களோட கப்பல் பிக்சர் போய் எடுக்கிறோம். ஸோ எடுத்துட்டு அவங்க கிட்ட சொல்கிறோம், தேங்க்யூ சொல்கிறாங்க. ஸோ சி ஹவ் பியூட்டிஃபுல் அது. இந்த லைன் ஃபுல்லாக ஷேக் கம் திஸ் சைட் கீப். அவங்க அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கெட் இன் டச் வித் பீப்புள் அண்ட் யூ ஸ்டார்ட் நெட்வொர்க்கிங். இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் கூட நாங்கள் பேசணும் இல்லையா. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃபோட்டோஸ்க்காகவே பிறந்த ஒரு ஸ்பாட். இதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கணுன்றதுக்காகவே. இந்த பாருங்கள், ஃபோட்டோஸ் எடுத்துட்டேன் ஒரு 2 பிக்கு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சன்ஃப்ளவர். அவங்க போயிட்டு இருக்காங்க. போகலாம்ன்ற ஆஃப் பண்ணு, வீடியோ ஆஃப் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணிட்டா போ. நீ கூடவே வரணும். What is this?
போ போ. எல்லா பொண்ணுக்கும் நம்ம ஹாய் காமிச்சிட்டே போகலாம். இங்கே காட்டு. என்ன கவர் பண்ணாது அவ்வளோதான். அவ்வளோதான் நான் போயிடுவேன் அதுலேருந்து. நான் ஆஃப் பண்ணி இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம 7-11லேயே நம்ம டின்னரை முடிக்க போகிறோம். நான் இங்கே ஸ்டேஷனில் உட்காந்து சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்டு, ஏன்னா வந்து நம்மளுக்கு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கியோட்டோவுக்கு 8:20க்கு தான் வரும். நம்ம பஸ்ஸு புக் பண்ணல, பஸ் இல்லை, புக் பஸ். இதோட பஸ் நம்ம ஃபஸ்ட்டு போனோம்ல, அந்த இந்த மாதிரி பஸ் தானே. நல்ல பஸ். நல்ல பஸ், கெட்ட பஸ், அந்த பஸ். அந்த பஸ் போக போகிறோம். ஸோ அது ஆனதுனால இப்போ நமக்கு ஆக்சுவலி we have more than 2 hours. No, it is about to be 7. So 7. we have hardly 1 hour and 15 minutes left. 1.5 hours left. 1 hourனே வச்சுக்கலாம். என்ன லக்கேஜ் தான் எடுத்துகிட்டு வரணும், சாப்பிடணும். லக்கேஜஸ் இங்கே தான் இருக்குது. இப்போ போனால் லக்கேஜ் எடுத்துட்டு ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது. இப்போ நடுவில் உட்காந்து தின்ன போகிறோம். பாய் இங்கே பாருங்க மக்களே, நம்ம கியோட்டோவுக்கு இந்த பஸ், நம்ம கியோட்டோக்கு போகிற பஸ் இதுதான். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இங்கே யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர் கொடுத்துருக்காங்க, அப்புறமா ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வைக்கிற இது வந்திருக்கு, இங்கே புஷ் பேக் வந்திருக்கு, இங்கே ஒரு லைட் வந்திருக்கு, கீழே யூஎஸ்பி இருக்குது. இதான் ஷர்ட் சீட். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. We will wish him happy birthday. Give me my neck pillow. எப்படி அவன் காலை பாருங்க, எங்கே வந்து பஸ்ஸு கால் மட்டும் மாறாங்க. குட்டி தூங்க போகுது, பர்த்டே அதுவுமா இங்கேயே.